Good morning, student. We continue the lesson. That is, today we're going to be discuss 10th chapter called Environmental Economics. Okay, dear students, before starting the lesson, I just want to show you some of the pictures for your better understanding of this lesson. Okay, look at the picture. This is really very good to see. புரியுதுங்களா? இந்த படம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த பிக்சரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சராக தான் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? அகெயின் ஸோ திஸ் இஸ் த okay, this is also very good to see because with the environment the houses are very beautiful. Okay, my dear students, so a girl sitting on the under the tree. Okay, with very good climate conditions. So these are all pictures is really good to see. Okay, next we're going to be see the where the place. Okay, உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆக்சுவலாக அது ஊட்டி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் ஊட்டி தான் அது. ஓகேங்களா? இப்போது நம்ம சூப்பரான பியூட்டிஃபுல்லான பிளேஸை பார்த்தீங்க. இப்போ அது ஜஸ்ட் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேர்ட்ஸ் இங்கே பாருங்களேன். ஸோ இப்படி ஒரு கண்டாமினேட் ஏரியா, கம்ப்ளீட்டாக பொல்யூட்டட் ஏரியா அது இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ லைக் திஸ் இங்கே பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரொம்ப பொல்யூஷனான ஒரு ஏரியா. இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஆப்போசிட் நம்ம முதல்ல பார்க்குற பிக்சருக்கும் இந்த பிக்சருக்கும் கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக நம்ம பார்க்க முடியும் நம்மளால். ஓகேங்களா? ஸோ இப்போ அதிலேருந்து நம்ம கூட ஒரு கேள்வி கேட்குறேன். த கொஸ்டின் இஸ் வெதர் யூ வாண்ட் டு லிவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஏரியா அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ஏரியா. புரியுதுங்களா? இந்த மாதிரியான ஒரு பகுதியில் நம்ம லைஃப் ஸ்டைல் கொண்டு போகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, எப்படி இருக்கும்? பட் இப்படி ஒரு ஏரியான்றது எப்படி இருக்கும்? ஸோ திஸ் இஸ் த பிளேஸ். ஈவன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வைல்டு லைஃப் கூட உங்கள் சூட்டபிள் ஆகாத ஒரு பிளேஸ் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட் க்ரீனர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ வெதர் யூ கோயிங் டு பி சூஸ் திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். ஸோ நான் ஏன் இந்த பிக்சர் காட்டினேன் அப்படின்ற விஷயத்தை நான் பார்க்கும்போது, ஸோ த ரீசன் இஸ் ஆக்சுவலாக டுடே ஹியூமன்ஸ் ஆர் யூஸிங் நேச்சுரல் ரிசோர்ஸ். நாம் என்ன பண்ணுறோம், இயற்கை வளங்களை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். பட் வாட் த ரிசோர்ஸ் தட் டுடே வி ஆர் யூஸிங், திஸ் இஸ் த ரிசோர்ஸ் இஸ் ப்ரொடெக்டட் பை தி அவர் தட் இஸ் நம்மளோட எல்டர்ஸ், நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக இந்த சேமித்து வச்ச அந்த இயற்கை வளங்களை தான் நம்ம இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நாம் இப்போ இருக்கிற வாழ்க்கை முறை நம்ம கண்டினியூ பண்ணோம்னா ஸோ இதுதான் மெஞ்சம் அவங்களுக்கு. இல்லைங்களா? பட் நம்மளோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றணும்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரியே ஒரு அழகான பியூட்டிஃபுல் பிளேஸை நம்ம என்ன பண்ணலாம், ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லெசன் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற இந்த லெசன் என்ன பர்பஸஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் சுற்றுப்புற சூழ்நிலைக்கும் பொருளாதாரத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம வரலாம் இல்லையா? அஃப்கோர்ஸ் அது கண்டிப்பாக இந்த நல்ல கொஸ்டின் தான். அது கொஸ்டினுங்கிற ஆன்சர் தான் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ லெசன் நம்பர் 10 தட் இஸ் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது இந்த என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அந்த லெசனை நம்ம ஏன் படிக்கணும், என்ன நோக்கம், ஸோ வாட் த அப்ஜெக்டிவ் ஆஃப் தீஸ் லெசன்ஸ் டு தட் இஸ் ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த லிங்க் பிட்வீன் எக்கனாமி அண்ட் என்விரான்மெண்ட். பொருளாதாரத்துக்கும் மற்றும் சுற்றுப்புற சூழ்நிலைக்கும் உள்ள தொடர்பு. கண்டிப்பாக பொருளாதாரம் அப்படின்னு சொன்னால் பொருளாதார எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா சொன்னால் அதில் ப்ரொடக்ஷன் ஒன்று மட்டும் எடுத்துங்க. இந்த ப்ரொடக்ஷன் ஒன்று பண்ணுறதுக்கு ஸோ வி நீட் டு ஹேவ் த சப்போர்ட் ஆஃப் 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரைஸ், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்? லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? அதில் லேண்டுன்றது பிரதானமாக ஃபஸ்ட்டு வருது. ஸோ கிவன் பை த நேச்சர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் தி லேண்ட் அண்ட் இட்ஸ் ஃபெர்டிலிட்டி பவர், த ப்ரொடக்ஷன் வில் பி தேர். ஓகேங்களா? அப்போது த ஃபெர்டிலிட்டி பவர் ஆஃப் த லேண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். அப்போது அந்த என்விரான்மெண்டல் சப்போர்ட் இல்லாமல் ஃபெர்டிலிட்டி பவர்ன்றது கண்டிப்பாக இருக்கிறது இல்லை. ஸோ அதனால தான்
கண்டிப்பாக தேர் இஸ் அ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்கனாமிக் அண்டு என்வரான்மெண்ட்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், டு டிஸ்கிரைப் த வேரியஸ் டைப் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்டு தேர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், பல்வேறுபட்ட சுற்றுப்புற சூழ்நிலையை பாதிக்கின்ற காரணிகள், அதாவது காரணிகள் இருக்குது, அதோட எஃபெக்ட் இருக்குது. பொல்யூஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொல்யூஷன்ஸ் இருக்குது, அதோடைய எஃபெக்ட் நாம் இந்த லெசன் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட், டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ இது ரொம்ப முக்கியமான லாஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இயர் பை இயர் வந்து சொன்னால் நிறைய டெவலப்மெண்ட் பிளான் வந்து வந்துட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் கூட இந்த டெவலப்மெண்ட் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், த ஹவு ஃபார் இஸ் சூட்டபிள் டு ப்ரொடெக்ட் ஆர் செக்யூர் த நேச்சர் அண்டு டு சேவ் த நேச்சர் டு த ஃபியூச்சர் ஜென்ரேஷன்றது அண்டர் கொஸ்டின் தான் இருக்குது இல்லையா? டெவலப்மெண்ட் பிளான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷுட் பி சஸ்டைனபிள் நீடித்த நிலையான ஒரு டெவலப்மெண்ட் பிளான் இருக்கணுன்றது தான் நம்மளுடைய இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், I hope you understand. That is, we're going to learn what are the relationship between economy and the environment. அப்படின்றத நம்ம வந்து இந்த லெசனை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? That's, of course, we need to save the world. Of course, இந்த மாதிரி பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. We need to protect our environment. பிகாஸ் என்வரான்மெண்ட்னு சொல்லுவதுன்னா தட் இஸ் சரௌண்டிங் எஸ். சிம்பிளாக சொல்லலாம். வாட் இஸ் என்வரான்மெண்ட்னா சரௌண்டிங் எஸ், நம்மளை சுற்றி இருக்கிறதா என்வரான்மெண்ட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போது நம்ம த பீஸ்ஃபுல்னஸ் அண்ட் பியூரிட்டி ஹெல்த்தி ஆஃப் த ஹியூமன் பீயிங் இஸ் எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் அப்பான் தி என்வரான்மெண்ட். தட் இஸ் சரௌண்டிங் எஸ். இப்போ நம்ம வீடு இருக்குது, நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற சரௌண்டிங் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து நீட்டாக ஹைஜீனிக்காக இருந்தால் தான் நம்மளால வந்து ஹெல்த்தியான ஒரு லைஃப் கொண்டு போக முடியும். ஓகேங்களா? ஃபிசிக்கலி மென்டலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய நம்ம வந்து பாதிப்பு உள்ளாகிற விஷயங்கள் இருக்குது இந்த என்வரான்மெண்டல் ப்ராப்ளத்தினால. ஸோ இந்த என்வரான்மெண்டல் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாஸ்க். சரிங்களா? ஸோ அது வந்து ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் யூ மஸ்ட் ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் த என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அ பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட் இருக்கணும். ஒரு பக்கம் வந்து க்ரோத் டெவலப்மெண்ட் இருந்தாலும் கூட பொருளாதாரத்தில் சைட் பை சைட் என்வரான்மெண்டல் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் மட்டும் தான் முடியாது. இல்லைங்களா? அப்போ வி நீட் டு டேக் த ஸ்டெப்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு மெயின்டைன் த பேலன்ஸ்டு க்ரோத் ஆஃப் தி எக்கனாமி வித் என்வரான்மெண்ட். தட் இஸ் பீஸ்ஃபுல் ஹைஜீனிக் என்வரான்மெண்ட். ஓகேங்களா? லைக் தட். பாருங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தி குளோபல் வார்மிங், மிலிட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ், மிலிட்டன்ட்ஸ்னா அந்த சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய செயல்பாடுகள், இல்லை இயற்கையாகவே. ஸோ இயற்கை சில நேரத்தில் இயற்கையாகவே என்ன பண்ணுதுன்னு சொன்னால், இந்த மாதிரியான அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் அந்த ஆக்சிடெண்ட் வருது. அதனால் நிறைய வைல்டு லைஃப் எக்காலஜிக்கல் பேலன்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது. நிறைய வைல்டு லைஃப் அந்த லைஃப் லாஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், எமிஷன்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய எமிஷன்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப க்ளவுடியாகவும் விசிபிலிட்டி இல்லாமலும் டென்சிட்டி ஆஃப் த அன்வான்ட் கேஸஸ் சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, மோனாக்சைடு, சல்ஃபர்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி நிறைய அன்வான்ட், அதாவது ஹார்ம்ஃபுல் கேஸஸ் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்குது நம்ம சுற்றி. ஸோ வி நீட் டு ஹாவ் ஜஸ்டிஸ் ஆன் இட். சரிங்களா? அதாவது நம்ம வாழ்கிறதுக்கும் ப்ளஸ் ஃபியூச்சர் ஜென்ரேஷனோட ப்ரொடெக்ஷனுக்கும் we need to protect environment அப்படின்றது ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கும். ஸோ அதுதான் நம்ம அந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வெர்ஸ் இன்ட்ரடக்ஷன்ஸ். இப்போ இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ என்விரான்மெண்ட், அதாவது இன்ட்ரடக்ஷனில் வாட் இஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கொடுக்கலாம், ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். இது பாருங்க, என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஹியூமன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் த நேச்சுரல் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மனிதனுடைய பொருளாதார செயல்பாடுகளுக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பு வந்து ஸோ நம்ம வந்து இந்த லெசனில் படிக்கிறோம். அதான் என்வரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் சொல்கிறது. சரிங்களா? கண்டிப்பாக மனிதனுடைய செயல்பாடுகள் என்பது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அவங்களுடைய என்வரான்மெண்ட்டை டிஸ்டர்ப் இல்லாமல், இல்லை என்வரான்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணாமல் எந்த விதமான செயல்பாடு இருக்கிறது. வி நீட் டு பிரீத். நம்ம நல்ல காற்றை சுவாசிக்கினா கூட என்வரான்மெண்ட்டில் நல்ல ஹைஜீனிக்காக இருக்கணும். சரிங்களா? இன்றைக்கி பார்த்துட்டு சொன்னால் நிறைய த்ரெட்டினிங் இருக்குது இன்றைக்கி ஹியூமன் லைஃப்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி COVID-19 அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து என்ன பண்ணு சொன்னால், இன்றைக்கி எல்லாருமே நம்மளை வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு த்ரெட்டனிங் நம்ம போயிட்டுருக்கு நம்மளை சுற்றி. சரிங்களா? ஸோ வி ஸ்ட்ரகிளிங் டு சர்வைவல். இல்லைங்களா? ஸோ அந்த என்வரான்மெண்டல் ஹெல்த்தி அப்படின்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட்டு
Second, environmental economics is concerned with the interdependent of economic development and the environmental healthy and the efficient use of natural resources. Environmental economics is the concern with the interdependent of economic development and the environmental healthy and efficient use of natural resources. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸிஸ்டிங் நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து எஃபிஷியன்ட் யூட்டிலைஸ் பண்ணுறோம், வேஸ்டேஜ் எல்லாம் இல்லாமல் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிபெண்ட்ஸ் அப்பான் தி எக்கனாமிக் யூஸ்ன்னு சொல்லக்கூடாது. எக்கனாமிக் யூஸ் சொல்ல போச்சுன்னா ஸோ யூஸ் ஆஃப் தி ட்ரிங்கிங் வாட்டர், அப்போ டிபெண்ட்ஸ் பவர் சப்ளை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது யூஸ் பண்ணுறதுலேருந்து வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும், வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து டேப்பில் தண்ணி பிடிக்கிறோம், அந்த டேப்பில் தண்ணி பிடிக்கிறது போதுமான அளவுக்கு அப்படியே ஓவர் ஃப்ளோட் ஆகி போயிட்டே இருக்கும், கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ அது ஒரு வகையான ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து அன்வான்ட் டைமில் அந்த ஃபேன் ஓடுறது, அந்த லைட் எரிஞ்சிட்டு இருக்குது வீட்டில். ஸோ திஸ் ஆர் த ஸோ இதுக்கும் ஸோ என்வரான்மெண்டல் பொல்யூஷன்ஸுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ நம்மளுடைய கேர்லெஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக வி பே, நம்மளோட கேர்லெஸ்ஸுக்கு நம்ம பின்னாடி நம்ம அதை தான் பே பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் என்வரான்மெண்டல் அந்த என்வரான்மெண்ட் சொல்கிறது நமக்கு அது என்ன நம்ம கொடுக்குறோமோ அது நம்ம திருப்பி கொடுக்கும். ஓகேங்களா? குட். See, today the plantations and to increasing the green belt அப்படின்றது very essential. ஓகேங்களா? So everyone has the responsibility to plant at least one tree to maintain the tree, because there is urgent need to protect the environment and a healthy environment for each and everyone. Many area surrounding us, you can able to see the area completely destroyed the green belt. That land was completely converted into other purposes, not for the agriculture uses. ஓகேங்களா? அது பார்க்கும்போது அர்பனைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய எக்கனாமிக் தட் இஸ் அர்பனைசேஷன் சொல்லக்கூடியது. டுடே என்ன சொல்கிறது, பெரிய த்ரெட்டனிங் வந்துட்டு இருக்கு இன்றைக்கி என்வரான்மெண்டல் பொல்யூஷனுக்கு. சரிங்களா? ஸோ பாருங்கள், இப்போ we can, that is how can we shift attention from a singular emphasis on yield to healthy rural landscape that provides multiple ecosystem service to society அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரூரல் பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து they are very good supported to the environment, because rural places like accessibility of the people, also people அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி அந்த அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட் ஆக்டிவிட்டீஸு, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அவங்களுடைய எஃபர்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்வரான்மெண்டல் பேலன்ஸ்டை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் our ecosystem service linked to nature, people and prosperity. ஸோ இன்றைக்கி வந்து நான் எக்கோசிஸ்டம் சொல்லக்கூடியது நம்மளை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகள் வந்து மனிதனையும் மக்களையும் ஸோ இயற்கையை எந்த அளவுக்கு வந்து ஒரு சூழ்ந்த ஒரு சர்க்கிளாக இருக்குன்றதை நம்ம வந்து ரியலைஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ நேச்சர், தட் இஸ் என்வரான்மெண்ட் கிவ் சர்வைவல், தட் இஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லெவ்லிஹுட் டு த பீப்புள். அதாவது மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை இந்த என்வரான்மெண்ட்டை கொடுத்துட்ருக்குன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஓகேங்களா? கட். See, discovering the nature is very, very important. Discovering the nature. So, like that, people making policies, that is government making policies, at same time, what is the effectiveness of the policies? The question is to identify or analyze the effectiveness of the policies. It's very, very important. That's why the people said public policies are most effective only when they achieve the maximum possible benefit in the most efficient way. அது ஒரு பாலிசி போகிறோன்னு சொன்னால் அந்த பாலிசி வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு சொன்னால் ஸோ ஹவு ஃபார் இட் இஸ் பெனிஃபிட் டு தி தட் இஸ் பீப்புள் ஆர் என்வரான்மெண்ட் ஆர் நேச்சர் சம்திங் லைக் தட். புரியுதுங்களா? ஸோ இட்ஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ஸ். அப்போ வந்து பொதுத்துறை நிறுவனங்களுடைய அரசாங்கத்துடைய திட்டங்கள் வந்து சவு ஃப்ரெண்ட்லி வித் த என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொன்னால் டெவலப்மெண்ட் அப்படின்ற விஷயம் பேரில் வந்து பார்த்திங்க சொன்னால் இன்றைக்கி நிறைய டிஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு.
பட் அந்த டீஃபாரஸ்டேஷன் ஒன் சைடு போனாலும் கூட ஃபாரஸ்டேஷன் அந்த பிளான்டேஷன்ன்றது அடுத்த சைடு போகணும். அப்போ தான் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வாட் ஆர் த ரிசோர்ஸ் வி ஆர் யூஸிங் டுடே, தட் இஸ் ஃபியூச்சர்ஸ். அதாவது அது வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கான ரிசோர்ஸ்ன்றதை நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும். Because we utilizing or we using the environment or the natural resource was protected by our elders. Okay, like that we have the responsibility to keep the environment and it's hygienic to the future generations. Okay, good. Meaning of environment. Environmental அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு மீனிங் நம்ம பார்க்கலாம். The term environment has been derived from a French word environa, mean to surround. அதாவது என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது, சரௌண்டிங்கஸ். அது ஒரு ஃப்ரெஞ்சு வேர்ட்லேருந்து அதை கொண்டு வந்த சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆல் தி, அதாவது மீனிங் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஆல் தி கண்டிஷன்ஸ், circumstance and influence surrounding and affecting the development of an organism or group of organism called environment. ஓகேங்களா? குட். So it also means that the complex of physical, chemical and biotech factors that act upon an organism or an ecological community ultimately determine its form and survivals. இப்போ வெரி குட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சரௌண்டிங் எஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரௌண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ நாட் ஓன்லி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி என்ன பண்ண ஏதோ ஒரு ஃபேக்டர் மட்டும் சொல்லக்கூடாது. நம்ம காற்றை மட்டும் சொல்கிறது இல்லை. காற்று சொல்லலாம், அது ஃபிசிக்கல், கெமிக்கல், பயோடெக் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா ஃபேக்டர்ஸ் ஒரு காம்ப்ளெக்ஸாக தான் சொல்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் மிக்சரானது ஒன்று. இதான் நேச்சர்னு சொல்ல முடியாது. நீங்கள் நேச்சர் இஸ் த காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினா. அது வந்து எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு விஷயம் அது. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்தில் நம்ம ஸோ அதை சொல்கிறது தான் அது, தட் இஸ் கால்டு என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுங்களா? வாட்ச். ஸோ திஸ் இஸ் தான் சொல்கிறாங்க பாருங்க, திஸ் இஸ் மை நேச்சர் மை ரைட். அதாவது இயற்கை வந்து பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, வாட்ச். மீனிங் ஆஃப் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ். மீனிங் ஆஃப் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ். Okay, it is a different branch of economics that recognize the value of both environment and the economic activity and make choice based on those values. அதை சொல்கிறாங்க. அதாவது என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் சொல்கிறது எக்கனாமிக்ஸில் ஒரு தனியான பிரான்ச். ஓகேங்களா? சுற்றுப்புறை பற்றி, அதாவது வாட் இஸ் த இந்த இது மூலமாக நம்ம என்ன பண்ண சொன்னால், ஸோ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் எக்கனாமி அண்ட் த என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது நம்ம இதெல்லாம் படிப்போம். ஓகேங்களா? நாம் என்ன சொல்லியிருக்கோம் தான், பிகாஸ் ஆல் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பேஸ்ட் ஆன் தி என்விரான்மெண்ட். அது என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? த கோல் இஸ் டு, அதாவது என்விரான்மெண்ட் எக்கனாமிக்ஸுடைய அந்த தனி பிரான்ச் இருக்குது. அந்த பிரான்ச்சோட வாட்ஸ் கோல் பார்த்துச்சுன்னா, த கோல் இஸ் டு பேலன்ஸ் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் தி என்விரான்மெண்டல் இம்பேக்ட்ஸ் பை டேக்கிங் இன் டு அக்கௌண்ட் ஆல் தி காஸ்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ். சரிங்களா? அதாவது என்ன சொன்னால், ஒரு அதாவது பேலன்ஸ்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. சரிங்களா? த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அட் எனி காஸ்ட் டு நாட் அஃபெக்ட் த என்விரான்மெண்ட். சுற்றுப்புற சூழ்நிலை, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆரம்பத்தில் உங்களுக்கு காட்டினாங்க இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சம் ஆஃப் த பிக்சர்ஸ் நான் காட்டினேன். அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுசஸ் எல்லாம் பார்த்தாங்க ஊட்டியில் இல்லைங்களா? அதில் அந்த அரேஞ்ச்மெண்ட், அந்த பிளானிங் ஆஃப் த ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டெப்போட மாதிரி இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க சொன்னால், அவங்க கம்ப்ளீட்டாக அந்த மவுண்டெயின்ஸை டெஸ்ட்ராய் பண்ணாங்க. எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்தப்பில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைலை மாற்றிருக்காங்க. ஸோ அப்படின்னு சொன்னால் தேர் என்டர்டெய்னிங் டு கீப் த என்விரான்மெண்டல் as it is, also they taking some development measures. அப்படிதான். அப்போது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸும் இருக்கணும், சைட் பை சைட் அந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அப்படின்றதும் கான்செப்ட். அப்படிங்களா? அதான் பேலன்ஸ்டு ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸாக இருக்கணும். தட் ஷுட் பி சப்போர்ட்டட் பை தி வாட்ஸ் என்விரான்மெண்டல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் இஸ் அன் ஏரியா ஆஃப் எக்கனாமிக்ஸ் தட் ஸ்டடீஸ் த ஃபினான்ஷியல் இம்பேக்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அண்ட் பாலிசிஸ். அதாவதுன்னு சொன்னால் ஃபினான்ஷியல் இம்பேக்ட், அதாவது இதில் ஃபினான்ஷியல் சொன்னால் நிதி அப்படின்னு சொல்லக்கூடாது. உதாரணமாக இப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் போயிட்டு இருக்கும்போது அதில் வாட் ஆர் த எக்ஸ்பெண்டிச்சர் மேட் ஆன்
expenditure made on மேபி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஓகேங்களா. ஸோ அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், கன்சிடர் பண்ணுறோம் இல்லை. அந்த தட் ஷுட் பி நாட் அஃபெக்ட் த என்விரான்மெண்டல் இஷ்யூ அண்ட் ஆல்சோ த பாலிசிஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் அத்தாரிட்டிஸ் ஷுட் நாட் அஃபெக்ட் த என்விரான்மெண்ட் ஓகேங்களா. ஸோ அட் சேம் டைம் we need to spend some money on environmental protection activities. So that also we need to discuss over this subject. So environmental economics, it involves theoretical and empirical studies of the economic effects of natural or local environment policies around the world. For local environmental சொல்லும்போது, so today the development taking everywhere. Urbanization is one of the major development activities happening over there. So at that time, so we needed to think about the protection of environment. Okay, my dear students. So this is the picture. We needed to have the support. That is this one we need to avoid, because today the human activities so generating tons and tons of waste, and they are dumping over empty places. That dust and waste materials directly affect the environment systems, and final result is the human facing a lot of health problems. Okay, ecosystem. Next we will discuss the ecosystem. An ecosystem includes an ecosystem includes all living things. அப்போ எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கலாம். அப்போ அது என்ன சொல்றதுன்னா, நம்ம சுற்றி இருக்கின்ற அத்தனை லிவிங் திங்ஸ் கொண்டு வருது. ஸோ பிளான்ட்ஸு, அனிமல்ஸு அண்ட் ஆர்கானிசம்ஸ், இது எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கோசிஸ்டம் சொல்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை செப்பரேட் பண்ணி பார்க்க முடியாது. இதில் பிளான்ட்டு தனி, அவங்க லைஃப் ஸ்டைல் தனின்னு சொல்லக்கூடாது, ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் சொல்லக்கூடாது. ஸோ அந்த வைல்டு லைஃப் சொல்லக்கூடிய அந்த அனிமல்ஸ் இருக்கலாம், வேறு மாரிலாம் நம்ம we are not able to separate the things. ஸோ ஆல் டுகெதர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம் தானே பண்ணுறதுன்னா எக்கோசிஸ்டமாக நம்ம பார்த்துட்ருக்கோங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ ஒரு ஹியூமன் ஒரு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொன்னால், அவர் ஹெல்த்தியாக இருக்கிறான்னு சொன்னால், ஸோ நாட் ஓன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் ஹீஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஹீஸ் ஹெல்த்தி அண்ட் ஹெல்த்தினஸ் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி சரௌண்டிங். அந்த சரௌண்டிங்கில் இருக்கின்ற அந்த என்வரான்மெண்டல் சப்போர்ட் பண்ணுறது தான் அவருடைய ஹெல்த்தினஸுக்கும் காசஸாக இருக்கும். ஓகேங்களா. இங்கே பாருங்க, இப்போ அண்ட் எக்கோசிஸ்டம்ஸ் இன்க்ளூட் ஆல் லிவிங் திங்ஸ் இன் எ given area interacting with each other and also with their non-living environments. So இங்க பாருங்க, weather, earth, sun, soil, climate, atmosphere. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாத்துடைய இன்ட்ராக்ஷனும் நமக்கு இருக்குது. அதாவது லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். ஓகே, இதெல்லாம் சேர்ந்தனது எக்கோசிஸ்டம்ஸ். ஓகே, எக்கோசிஸ்டம் ஆர் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் த பயோஸ்பியர் and they determine the health of the entire earth systems. என்ன சொல்லுது, அப்போ ஒட்டுமொத்த அந்த எர்த்தோடைய அந்த சிஸ்டத்தோட ஹெல்த்னஸ் மெயின்டைன் பண்ணுறது, தட் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி எக்கோசிஸ்டம் சொல்கிறது தான். ஓகேங்களா. கர்ஸ் அஃப்கோர்ஸ் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ ப்ரொடெக்ட் த அமேசான் இருக்குது. அதுக்காக அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண சொல்லலை. பட் அமேசான் அப்படின்னு சொன்னால் தே செட் இட்ஸ் அ லங்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி எர்த்துன்னு சொல்லலாம். இப்போ அமேசான் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்துடைய அந்த உலகத்து பூமியோடைய லங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் த ப்ரொடியூசிங் வெரி குட் ஏர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அப்போது அமேசான் தான் அப்படின்றது கிடையாது. ஸோ இஃப் யூ ப்ராப்பர்லி பிளானிங் யுவர் சரௌண்டிங் ஆல்சோ பிகம் எ வெரி குட் அமேசான். ஓகேங்களா. குட்ஸ். ஸோ த எக்கோசிஸ்டம் ஆஃப் யூ, ஸோ அது ஒரு உங்களோட சுற்றி இருக்கின்ற அந்த எக்கோசிஸ்டம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நாட் ஓன்லி யூ அண்ட் யுவர் சரௌண்டிங் இல்லையா. வாட் ஆர் த திங்ஸ், அது என்னென்ன இருக்குதுன்னு பாருங்க. இப்போ ஃபார் ரிசோர்ஸஸ், ஓகேங்களா, அதோட வேல்யூ இருக்கணும், அதோட மொபிலிட்டி இருக்கணும் இல்லையா. ஸோ கம்யூனிட்டி, மேக்கர்ஸ், க்ரோத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் நம்ம என்ன பண்ணுறோம், சேர்ந்த விஷயம் தான் அது வாட் எக்கோசிஸ்டம் நம்ம சொல்கிறோம். ஓகே.
So link between the economics and the environment. Next நம்ம என்ன போறோம் இப்போ எக்கனாமிக்ஸுக்கும் தட் இஸ் என்விரான்மெண்ட்டுக்குள்ள தொடர்பு நாம பார்க்கலாம். Okay. So okay, my dear students, I will continue the lesson from the next video. I stop this lecture from these slides. I hope you understand well. Take the book and read the lessons line by line, and you see the video very carefully. Okay, my dear students, I continue the lessons.